அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி QS யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ பத்தி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரேங்க்ட் ஃபர்ஸ்ட் ஃபார் 14th கன்சிக்யூட்டிவ் டைம். ஸோ தொடர்ந்து 14வது முறையா எம்ஐடி வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. கரெக்ட் தான். சரிங்களா? இந்தியன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த ரேங்கிங்ஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 46 to 54. கரெக்ட் தான். இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 46லேருந்து 54 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவுமே கரெக்ட் தான். ஐஐடி டெல்லி வாஸ் த டாப் ரேங்க்டு இன்ஸ்டிடியூஷன் வித் ரேங்க் ஆஃப் 123. ஸோ இந்தியாவிலே டாப் ரேங்க்டு இன்ஸ்டிடியூஷன் யாருன்னா ஐஐடி டெல்லி. அவங்களோட ரேங்க் என்னன்னா 123. சரிங்களா? ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். டாப் 5ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. சரிங்களா? எம்ஐடி அடுத்ததா செகண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன், தேர்ட் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, ஃபோர்த் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஃபிஃப்த் வந்து நமக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. சரிங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின், which of the following are the major impact for India due to Israel-Iran conflict? ஸோ இவங்க சண்டைனால இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் பாஸ்மதி ரைஸ், அதே மாதிரி ரிடக்ஷன் இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் டீ. ஈரானுக்கு வந்து டீயும் பாஸ்மதி ரைஸும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இந்தியாவிலிருந்து தான் போகுது. மேஜர் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டீயும் பாஸ்மதி ரைஸும் தான். ஸோ இது ரெண்டும் மேஜரா அஃபெக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ 1 and 2 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது, யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ஓஷன் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் ஓஷன் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடக்குது. சரிங்களா? பிரான்ஸோட நைஸ் அப்படிங்கிற சிட்டியில நடந்திருக்கு. சரியா? அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆபரேஷன் வாஸ் லான்ச்டு டு ரெஸ்கியூ இந்தியன்ஸ் ஃப்ரம் ஈரான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஈரான்ல இருந்து இந்தியன்ஸை ரெஸ்கியூ பண்றதுக்காக என்ன மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன ஆபரேஷன் அப்படின்னா ஆபரேஷன் சிந்து. ஆபரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது மியான்மர்ல எதுக்காக வந்தப்ப அங்க நிவாரணப் பொருட்கள் வழங்குறதுக்காக. ஆபரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது டர்க்கில நிலநடுக்கம் வந்தப்ப அங்க நிவாரணப் பொருட்கள் வழங்குறதுக்காக. ஆபரேஷன் கங்கா அப்படிங்கிறது நமக்கு யுக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸை ரெஸ்கியூ பண்றதுக்காக. சரிங்களா? ஆபரேஷன் சிந்துனா ஈரான். சரியா? லாஸ்டா, இன்டர்நேஷனல் யோகா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் June 21. யோகா ஃபார் 1 year 1 health அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். இந்த வருஷம் வைசாக்ல தான் விசாகப்பட்டினத்துல யோகா பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கக்கூடிய அந்த யோகா ஃபங்க்ஷன் நடக்கும். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்